Taste the Daily. ஆந்திர மாநிலம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் அரசியல் பேச்சுக்களுக்கு கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புகழ்பெற்ற ஆன்மீக தளமான திருப்பதி கோவிலில் அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு அறிக்கை விடுவது வழக்கமாகியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் கோவிலின் ஆன்மீக சூழலையும் தெய்வீக அமைதியையும் சீர்குலைப்பதாக திருமலை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனை மீறி அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த வம்சிநாத் ரெட்டி என்பவர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தரிசனம் செய்துவிட்டு கோவில் முன்பு போட்டோஷூட் நடத்திய சம்பவம் முகச்சுழிப்பை ஏற்படுத்துவதாக இணையத்தில் கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு ஆந்திர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து மக்களுக்கு எந்தவித சரியான அறிவுறுத்தல்களையும் ஸ்டாலின் அரசு வழங்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை மாநகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் எங்குமே தண்ணீர் தேங்கவில்லை என ஸ்டாலின் வாய் கூசாமல் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் வேளையில் ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளதாகவும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதையே மறந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடானது. இப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பாதிப்படைந்துள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 5000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கூறி வந்த நிலையில் இதெல்லாம் வெறும் விளம்பரம் என தெளிவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் வடிகால் பணிகளில் ஸ்டாலின் அரசின் செயல்பாடுகள் தோல்வியடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. தேனாம்பேட்டை விஜயராகவ பிரதான சாலையில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் சிக்கி தவித்தன. சாலையில் 2 அடிக்கு மேல் தேங்கியுள்ள மழை நீரால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் அப்பகுதியில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி இருளில் மூழ்கியது. சுமார் 5000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக கூறும் ஸ்டாலின் அரசு அதுகுறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். மழைநீர் தேங்கி மக்கள் அவதியுறும் நிலையில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மக்கள் எல்லாம் ஓட்டு தான் போட்டாங்க, எல்லாம் செய்வாங்கன்ட்டு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே யாருமே ஒன்றும் பண்ணல. அது நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தவிச்சிக்கிட்டு போகிறோம்.